குட் ஈவினிங். உங்களை எல்லாரையும் எம்ஏஎஸ் அசோசியேட்ஸ் எங்களோட பேஜுக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் பெறுமதி சேர் வரி வெட் இதை பற்றி இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த வெட்டுன்னு சொன்னால் என்ன, இந்த வெட்டு எப்படி நான் பே பண்ணணும், யாருக்கு பே பண்ணணும், இந்த வெட்டு நான் பே பண்ண இல்லைண்டா கவர்மெண்டால் எனக்கு என்ன சரி பிரச்சனை வருமா, கவர்மெண்டால் எங்களுக்கு இதுக்கு பெனால்ட்டிஸ் அடிப்பாங்களா அல்லது எனக்கு வழக்கு போடுவாங்களா, இப்படி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அவங்க எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க இதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும் அப்படி. ஓகே, இதில் நாங்கள் ஃபஸ்ட்டாக வெட்டெண்டா என்ன என்ன இந்த பெறுமதி சேர் வரி, இந்த வெட்டை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை வழங்குறதுக்காக வேண்டி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மிஸ்டர் இஃப்திகார் எங்களோட இணைந்திருக்கிறாரு. ஓகே அகில், சரி, நீங்கள் தொடங்கின மாதிரி மிச்சம் இந்த வெட்டுன்ற விஷயம் வந்து கதைச்சி படுற விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் பிஸ்னஸ் செய்கிறவங்க மிச்சம் பேர் இதை பற்றி எங்களுக்கு ஒரே கால் பண்ணி கேட்குறாங்க, ஆஃபீஸுக்கு வந்து அட்வைஸ் எடுக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ அதோட தான் நாங்களும் நினச்சோம் ஓகே வெட்டை பற்றி ஒரு விசேஷமான ஒரு வீடியோ வந்து செஞ்சு போடுவோம்னு சொல்லி. என்ன சொன்னால் மார்க்கெட்டில் மிச்சம் பேர்த்துக்கு மிச்சம் விஷயம் இன்னும் கிளியர் இல்லை, மிச்சம் டவுட்ஸ் இருக்குது, மிச்சம் பயம் மனசில் பிஸ்னஸ் செய்கிறவங்க மிச்சம் பேர்த்துக்கு மிச்சம் பயம் வந்து இருக்குது. ஓ சார், அதில் இந்த வெட்டுனா ரெஜிஸ்டர் ஆகினா அதுக்கு பிறகு என்ன நடக்குமோ, பிசினஸ்ல அது எப்படி தாக்கம் செலுத்துமோண்டு நிறைய பேருக்கு நிறைய ஒரு பயம் உண்டு, டவுட் உண்டு. உண்மைதான், இது வந்து உண்மைக்குமே அந்த டவுட் வந்து சாதாரணமான டவுட், என்ன நடக்கும்ன்ற ஒரு டவுட் வந்து டவுட் சாதாரணம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அவ்வளோ பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இதை பற்றி சரியான ஒரு தெளிவில்லாத ஒரு தன்மையால் தான் இவ்வளவு டவுட்ஸ், இவ்வளோ பயம், என்ன நடக்குமோன்ற ஒரு கேள்வி எல்லாம் விசேஷமாக இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்க மத்தியில் இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வெட்டை பற்றியே ஒரு சின்ன வீடியோன்னு செஞ்சு போடுவோண்டு நாங்கள் நினச்சது. ஸோ வெட்டுண்டா என்ன, வெட்டுன்னு சொன்னால் இங்கிலீஷில் விஏடி வெட், வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால் அது பெறுமதி சேர் வரி. பெறுமதி சேர் வரி வெட்டுன்னு சொன்னால் வேல்யூ ஆடட் டேக்ஸ், வேல்யூ அடிஷனுக்கு நான் செய்கிற வேல்யூ அடிஷனுக்காக நான் பே பண்ணுற டேக்ஸ் தான், டேக்ஸின் பேர் தான் வெட். பெறுமதி சேர் வரி, நான் சேர்த்த பெறுமதிக்காக நான் பே பண்ணுற டேக்ஸின் பேர் தான் வெட். இதை நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது யார் யாரெல்லாம் இந்த வெட்டை பே பண்ண வேணும் என்ற விஷயத்தை இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இப்போ அகில், உங்களோட இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டவுட் எல்லாம் வந்து வர அதிகரித்தது வந்து என்ன, போன பட்ஜெட்டில் 2026க்கான பட்ஜெட்டை 2025 அக்டோபரில் பார்லிமெண்ட்டில் வாசிக்கையில் என்ன நடந்துச்சு, இந்த வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆக வேண்டிய த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே, இந்த அளவுக்கு மேலே யாராவது ஒருத்தர் அவரோட டேர்ன் ஓவர், அவரோட பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் இருக்குதுன்னு சொன்னால் அவர் வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணுன்ற ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது, ஒரு அமௌண்ட் இருக்குது. அப்போ அது முந்தி இருந்தது வந்து கீழ் 60 மில்லியன், 60 மில்லியன். அப்போ அது 600 லட்சம் வருஷத்துக்கு 60 மில்லியன் டேர்ன் ஓவர் பண்ணினவர் தான் வெட்டுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும். அப்போ அது உண்மைக்குமே அதுக்கு முதல்லலாம் 180 மில்லியன் லெவல் எல்லாம் இருந்து அது 60 மில்லியனுக்கு தான் லாஸ்ட் இயர் மட்டும் இருந்துச்சு. 2024-25 எல்லாம் 60 மில்லியனாக இருந்துச்சு. அது மிஸ்டர் இஃப்திகார் கோட்டை வைஸ் பார்த்தா 15 மில்லியன். இப்போ 60 மில்லியன்ன்றது வந்து 2026க்கு வரைக்கும் 36 மில்லியனாக குறைச்சாங்க. ஸோ 36 மில்லியன்ன்ற வந்து மிச்சம் சின்ன அமௌண்ட் வந்து. இப்போ 36 மில்லியன்னு சொன்னால் மாதத்துக்கு 30 லட்சம், மாதத்துக்கு 30 லட்சம், குவார்ட்டருக்கு வந்து எவ்வளோ, 9 மில்லியன், அதாவது 90 லட்சம். அப்போ மாதத்துக்கு 30 லட்சம் என்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு 30 நாள் பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா சேல் செய்கிறவரும் வெட்டுக்கு லையபிள் ஆகிறார், ஈஸியாக சொல்ல போனோம். இப்போ இதோடு தான் இந்த மார்க்கெட்டில் உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயம் ஒன்று கிளம்பி டவுட்ஸ் வந்து ஆட்கள் பயப்பட்டு நாங்கள் எப்படி பிஸ்னஸ் செய்ய போவோம், எப்படி
உண்மைதான். பட் இந்த வெட் கால்குலேட் பண்ணுற விதத்தை சரியான முறையில் அறிஞ்சு கொண்டு பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணினாங்கன்னு சொன்னால் இதால் பிஸ்னஸுக்கு வர பாதிப்பு வந்து மிச்சம் குறைவுண்டு தான் சொல்லணும். எஸ், நாங்கள் எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் வந்து பே பண்ண போகிறோம். ஆனால் இந்த டேக்ஸ் கூட பிஸ்னஸுக்கு ஹிட் ஆகிற டேக்ஸ் இல்லை ஏன்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த டே வெட்டுன்றது வந்து பாதிக்க போகிறது வந்து என் கஸ்டமர். அதாவது எங்களையும் மாதிரி நாங்கள் கடைசியாக போயிட்டு ஒரு கடையில் ஒரு பொருளையோ சேவையோ வாங்கி நாங்கள் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் எஃபெக்ட் கூடயே ஒழிய பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கான எஃபெக்ட் சரி மட்டும் குறை. ஏன்னு சொன்னால் இந்த டேக்ஸ் எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் செய்கிறவங்க வந்து கஸ்டமர்கிட்ட இருந்து தான் சார்ஜ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டுறாங்களோ ஒழிய அவங்களோட கையால் இது போகிற விஷயம் இல்லை சரியான முறையில் பார்த்தா. அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் செய்கிறவங்களும் சரியான முறையில் வெட்டுக்கான விஷயங்களை செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட கையால் போகன்றது உண்மை தான். ஆனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணி செய்யணும். அக்கீல். ஓகே மிஸ்டர் இஃப்திகார், வெட்டை பற்றி ஒரு நல்ல ஒரு விளக்கம் வழங்கப்பட்டுச்சு.